வணக்கம். இது உங்கள் ராஜநேரம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பையும் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி இந்த பிளானட் ஃபெயிலாக இருக்குது, அதனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால தான் இது அக்யூரேட்டு 100% கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அக்யூரேட்டாக தரப்படுகிறது. இது சர்வீஸாக பண்ணுறோம். யாரும் எந்த கவலையும் பட வேணாம். இங்கே ஒரு தடவை லைன் கிடச்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட கடமை என்னென்னா, அலுவலகத்தை தொடர்பு கொண்டு எப்படி மோதிரம் போடுறது, எப்படி காசிராமேஸ்வரம் போடுறதுன்னு கேட்டு பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறது. இது கடையில் விற்கிற விஷயம் இல்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணால் 15 நாள் ஆகும் நான் பூஜை பண்ணி தர்றதுக்கு. ஆனால் 100% வேலை செய்யும். யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். என் பேர் அரவிந்த் குமார் சார். நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன். ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான் சார். உங்களுக்கு தான் பார்த்துக்கணும். பேர் வந்து என்ன சொன்னீங்க? அரவிந்த் குமார். அரவிந்த் குமார் சார். அரவிந்த் குமார். 28/4/1994 சார். ஒரு நிமிஷம். அரவிந்த் குமார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 28/4/1992. 1994. ஓகே. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 1:20 PM. 1:20 PM. ஓகே. பிறந்த ஊருங்க? தர்மபுரி சார். உங்களுக்கு வந்து ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். லக்னம் வந்து கடக லக்னம். லக்னத்துலேருந்து 5ல் ராகு, 11ல் கேது, பூர்வ ஜென்ம சாபம். குலதெய்வம் ராமேஸ்வரம், காசிக்காக போயிட்டு வரணும். 100K போனாலும் 0 வரணும். ஜான் ஏறினா மௌனம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால் கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடது கை மோதிரத்தில் போடுங்க. ராகு திருநாகேஸ்வரம், கேது கீழ்பெரம்பலம் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சாப நிவர்த்தி பண்ணுறதுக்கு காசி ராமேஸ்வரம் போகணும். அப்புறம் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் புதன் 2 பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. செவ்வாயும் அஃப்கோர்ஸ் வீக்காக இருக்காங்க. சந்திரன் புதன் செவ்வாய். சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் லக்னாதிபதி ஆக்டிவேட் ஆனால நோய் நொடி வராது. வந்து சூரியனும் ஆக்டிவேட் பண்ணணும். சூரியன் சந்திரன். சூரியன் வந்து மாணிக்கம், சந்திரன் முத்து ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு வலது கை மோதிர விரலில் மோதிரமாக போடணும். அப்படி சூரியன் சந்திரன் மோதிரத்தை வலது கையில் போட்டால் உங்களுக்கு வேலையில் சிறப்பாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது, தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதி வரும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகுதியை இந்த சூரியன் சந்திரன் ஏற்படுத்தும். நோய் இல்லாமல் காப்பாற்றும். எல்லாத்துக்குமே சூரியன் சந்திரன் தான். அதுக்கப்புறம் செவ்வாய் பூர்வ ஜென்ம சாபத்துக்கு அதிபதி, 5ஆம் வீடு குழந்தைங்கள் நலத்துக்கு அதிபதி, ப்ளஸ் தொழிலுக்கு அதிபதி. செவ்வாய் பவழம் கழுத்தில் டாலராக தான் போடணும். அப்படி போட்டால் உங்களோட தொழில் மிகப்பெரிய வெற்றி நோக்கி போகும். குழந்தைகள் நலமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆக்சுவலாக வந்து பண விரைத்து தரக்கூடியது. அதுக்கு மோதிரம் போடக்கூடாது. திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வரணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். சரியா? புதனுக்கு மோதிரம் போடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. ஸ்பெஷல் ப்ராப்ளம். வெரி குட். தாராளமாக தொடங்குங்க. குலதெய்வம் ராமேஸ்வரம், காசிகையா போயிட்டு வந்து தான் தொடங்கணும். ப்ளஸ் சூரியன்கிற முதலாளி மோதிரமாக போடாமல் தொடங்கக்கூடாது. ஸோ வலது கையில் சூரியன் சந்திரன் மோதிரம், இடது கையில் ராகு கேது மோதிரம், கழுத்தில் செவ்வாய் டாலர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா தொழில் மிகப்பெரிய வெற்றி நோக்கி போகும். குலதெய்வம் ராமேஸ்வரம், காசிகா போயிட்டு வந்து தான் தொழில் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் ஆரம்பிக்க வேண்டாம். சரியா? ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. கவலைப்பட வேண்டாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 10ஆம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் வீக்காக இருக்கிறதுனால தான் இவ்வளோ காஷன் கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு மிக முக்கியமான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்குறோம். இது வந்து மிக முக்கியம். அவர் தொழில் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவருக்கு 7 சனி பீரியட் வேறு. தொழில் ஆரம்பித்து எதுலையாவது இடக்கூடமாக மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கட்டாயமாக இவங்களுக்கு தொழில் பிக்கப்பாகவும் இதே 7 சனி பீரியட்லேயே நான் பிக்கப் பண்ண முடியும். அதுதான் வந்து அறிவியல். ஜோதிடத்தில் வந்து வெயிட் பண்ணணும். ஆனால் அறிவியலில் வெயிட் பண்ண வேண்டாம். உங்கள் விருப்பத்தை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்லேருந்து விஜயகுமார் பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? உங்களுக்கு தான் பார்த்துக்கணும். விஜயகுமார். VIJAYAKUMAR. விஜயகுமார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள்.
உங்களோட டேட் ஆஃப் பர்த்து? சார் 2/2/1976. 2/2/1976. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். சார் ஈவினிங் 5:55. ஈவினிங் 5:55. மண். ஓகே, வெரி குட். பிறந்த ஊருங்க? பிறந்த ஊர்? சார் 5:55 ஈவினிங். ஆமாம், பிறந்த ஓகே, பிறந்த ஊருங்க? பிறந்த ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ஓகே பொள்ளாச்சி. ஓகே, வெரி குட் வெரி குட். நீங்கள் டிவியை பார்த்து பேசாதீங்க, டைரெக்டாக என்கிட்ட பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கும்பராசி சதய நட்சத்திரம். லக்னம் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்திலேருந்து 4ல் ராகு, 10ல் கேது, தொழிலை பாதிக்கும். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய வடிவம், இடது கை மோதிரவில் மோதிரமாக போடுங்க. சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சனின்னு 5 பிளானட் வீக்காக இருக்குது. அதில் எது ரொம்ப முக்கியம்னு மட்டும் பார்த்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறேன். சூரியன், சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியனுக்குரிய மாணிக்கம், சந்திரனுக்குரிய முத்து, வலது கை மோதிரவில் மோதிரமாக போடணும். அதுக்கப்புறம் செவ்வாய் உங்கள் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தை வளர்ப்புக்கு. அதனால் செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறது. செவ்வாயை கழுத்தில் டாலராக போடணும். ஸோ வலது கையில் சூரியன் சந்திரன் மோதிரம், கழுத்தில் பவழம் டாலர், இடது கையில் ராகு கேது மோதிரம் போடணும். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசி கையாக கட்டாயமாக போகணும். உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி நோக்கி போகும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஸ்பெஷல் ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை எதுவும் இல்லை கேட்குறதுக்கு. ஓகே, வலது கையில் சூரியன் சந்திரன் மோதிரம், இடது கையில் ராகு கேது மோதிரம், கழுத்தில் பவழம் டாலர், குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையாக கம்பல்சரி. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கட்டாயமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவருக்கு வந்து என்ன கேட்கணும் நம்மளே சொல்லிட்டோம் அப்படிங்கிறனால அதுக்கு மேலே ஃபர்தர் அவர் கேட்க விருப்பம் இல்லை. அதனால் அவர் ரொம்ப க்ளீனாக இந்த பிரச்சனை வந்து இதுதான் அவருக்கு ப்ராப்ளம்னு இருக்கிறது. அதனால் அவர் அதை பற்றி கேட்குறாரு. சூரியன் சந்திரன் வந்து பர்சனல் லைஃப்பையும் ஆக்டிவேட் பண்ணும். அதாவது வந்து மனைவி மக்களோட நன்றாக இருக்க வைக்கும், குழந்தைகளோட நன்றாக இருக்க வைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து குழந்தை சார்ந்ததுக்கு அதிபதி, சூரியன் வந்து குடும்பத்துக்கு அதிபதி. அதனால் எல்லாருமே சேர்ந்து நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு கிடைக்கும். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? தர்மபுரியிலேருந்து சூரியகுமார். வெரி குட். யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? சூரியகுமார். ஓகே சூரியகுமார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் ஜூன் 28 சரி, ஜூனா? ஓகே, மே ஜூன் 6. வருஷம் 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 சொல்லுங்கள். வருஷம் வருடம் 28/6 வருடம் 1988. டைம் வந்து நைட் வந்து 8:10ங்களா? நைட்டு 8:10. பிறந்த ஊர் எது? தர்மபுரி. ராசி நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிறந்தது வந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமா? ஓகே, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமாங்கிறது தெரியல. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளாக ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கா? இந்த ஒரு 2-3 வருடங்களாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா? பிஸ்னஸ் லாஸில் இருக்குது. உங்களுக்கு ஏழரைச்சனி பீரியடு 28ஆம் தேதி தான் பிறந்திருக்கீங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஏழரைச்சனி டைமுங்கிறதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும். இன்னும் வந்து இந்த வருடம், அடுத்த வருடம் 2017 முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் இருக்குது. 18, 19, 20 வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உடனடியாக திருநள்ளாறு போயிட்டு வாங்க. டெய்லி உங்கள் கையால் சாதம் வைங்க. துளசி உங்கள் கூடவே ஒரு கத்தை வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷு கட்டு துளசி உங்கள் கூட இருந்ததுன்னா இந்த ஏழரைச்சனி வேலை செய்யாமல் பிஸ்னஸ் லாஸ்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். லக்னம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர லக்னம். மகரத்தில் 2ல் ராகு 8ல் கேது, நாகதோஷம் வேறு இருக்குது. அதனால் ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொழிலுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் இதெல்லாமே உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது. இதில் யார் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம்.
உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி அண்ட் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனிக்குரிய ப்ளூ சஃபைரையும் சுக்கிரனுக்குரிய ஒயிட் சஃபைரையும் ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு வலது கை நடுவரலில் மோதிரமாக போடணும். அப்படி போட்டால் உங்களுக்கு தொழில் பிஸ்னஸ் லாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ சனி சுக்கிரன் மோதிரம் ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர், ராகு கேது மோதிரம் லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா கம்பல்சரியாக நீங்கள் போகணும் பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி பண்ணுறதுக்காக. ஏன்னா 100K போனால் கூட லைஃப் 0 வரணுங்கிறது விதி. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள், உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும், கவலைப்பட தேவையில்லை. சரியா? இதே 7.5 சனி பீரியடில் நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுக்கு தான் சனி சுக்கிரன் மோதிரம் வலது கையில், ராகு கேது மோதிரம் இடது கையில், குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா. இதனால் 2020 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கே சரி பண்ணி நாளைக்கே நல்லபடியாக வாழ முடியும். 3 மாதத்திற்குள் இது நிச்சயமாக நடக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. எது எப்படி பண்ணணும், எப்படி கோயிலுக்கு போகணும், எப்படி வந்து மோதிரம் போட்டுக்கணும்னு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. நிச்சயமாக வெற்றி பெற முடியும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, இவங்களுக்கு வந்து இவரோட மனைவி சொன்னதுக்காக கேட்டிருக்காங்க, இவருக்கு தெரியல. பட் 7.5 சனி பீரியடுங்கிறத நான் கண்டுபிடிச்சி நான் கிளியராக சொன்னேன். 7.5 சனி பீரியட் லாஸ்ட் 3 வருஷமாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பயங்கர பிஸ்னஸ் லாஸுங்கிறாரு. ஸோ இதுதான் நம்மளோட அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். வெட்டு 1 துண்டு 2 கட்டாயமாக பேச முடியும். அதே மாதிரி அவங்கள வாழ வைக்கவும் முடியும். எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். அதுதான் நான் திருப்பி சொல்லிக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இங்கே வாங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணித்தரேன். அதுவும் 3 மாதத்தில் சரி பண்ணித்தரேன், கவலைப்பட வேண்டாம். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம், ராஜநேரம். ஐஸ்வர்யா பேசுறீங்க. ஐஸ்வர்யா யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? அக்காவுக்கு பார்க்கணும். அக்கா பேர் என்ன? ஐஸ்வர்யா. அக்காவா அண்ணனா? அப்பா பேர் செல்வம். ஓகே, செல்வம் அப்பா பேர். ஓகே, அப்போட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27 ஓகே 1963. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 7:28 12/7/1928. ஓகே, அப்புறம் பிறந்த ஊர் சொல்லுங்கள். சேலம். நீங்கள் இப்போ இவங்க அப்பா பிறந்தது வந்து ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். லக்னம் வந்து கடக லக்னம். லக்னத்துலேருந்து 6 கேது, 12 ராகு கேதுக்குள்ளே எல்லா பிளானட்டும் மாட்டிக்கிச்சுக்கிறதுனால காலசர்ப்ப தோஷம், போராட்டமான ஒரு வாழ்க்கையை குறிக்குது. அதனால ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும் உங்கள் அப்பாவுக்கு. சரியா? ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடது கை மோதிர விரலில் மோதிரமாக போடணும். அதுக்கப்புறம் ராசிலேருந்து 2 ராகு 8 கேது, அது நாகதோஷத்தை வேறு குறிக்குது. அதனாலேயும் ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் சனி 3 பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சூரியன் புதன் சனி. சூரியன் ஆக்டிவேட் பண்ணால் அவருக்கு வேலையில் நல்லபடியாக இருப்பார், நோய் நொடி இல்லாமல் இருப்பார், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படாது, பண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதனால் சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும். அதனால் சூரியனை வந்து பார்த்திங்கன்னா வலது கை மோதிரவரில் மாணிக்க மோதிரம் போடணும். அப்புறம் வந்து புதன், அதுக்கு மோதிரம் போடக்கூடாது, பண விரயத்தை தடுக்கிறதுக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு திருவெண்காடு போகணும், பெருமாள் கோயில் போகணும், மோதிரம் போடக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிளானட் வீக்காக இருக்கிறது சனி. சனிக்கு இவர் மோதிரம் போடக்கூடாது. அதுக்காக திருநள்ளாறு போயிட்டு வரணும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். கூடவே எப்பயும் துளசி வச்சுக்கலாம். அதனால் இவருக்கு வலது கையில் போட வேண்டிய மோதிரம், இந்த மாதிரி 2 பிளானட்டுக்கு மோதிரம் போட முடியாமல் வந்துட்டதுனால சூரியன் சந்திரன் சேர்த்து ஒரே மோதிரமாக வலது கையிலையும், ராகு இது சேர்த்து ஒரே மோதிரமாக இடது கையிலையும் போட்டால் இவர் வாழ்க்கை வெற்றி பெறும். இவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரணும். சொத்து கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். சூரியன் சந்திரன் மோதிரம் வலது கையில் போட்டுட்டு, ராகு கேது மோதிரம் இடது கையில் போட்டுட்டு, குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா போயிட்டு வந்தால் கட்டாயமாக சொத்து கிடைக்கும். இதை வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. இதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், இது மாதிரி ஐயா கிட்ட பேசணும், ஐயா சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி தருவாங்க. காசி ராமேஸ்வரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு உங்களோட சொத்து உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆமாம், அந்த பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி பண்ணதுக்கு தான் காசி ராமேஸ்வரம் அனுப்புகிறேன். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசி கயா 4 பிளேஸ் போனோம். தொழில் வந்து சூரியன் சந்திரன் மோதிரத்தில் நடக்கும். சூரியன் தான் தொழிலுக்கு அதிபதி, தனத்துக்கு அதிபதி. சூரியன் சந்திரன் மோதிரம் போட்டாலே தொழில் பிக்கப் ஆகிடும். போகிறார் இல்லையா? அதுக்கு சூரியன் உடம்புக்காரகன், சந்திரன் உயிர்காரகன், சந்திரன் லக்னாதிபதி. அதனால் உடல் உயிர் பிரச்சனை பண்ணும். அதனால் சூரியன் சந்திரன் மோதிரம் பண்ணும். அதுமாதிரி 6ல் பாம்பு இருக்கிறது நோய் நொடியை குறிக்கும், இல்லைனா கடன் பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் ராகுக்கு அது டீஆக்டிவேட் பண்ணாலும் நோய் நொடி வராது, சூரியன் சந்திரன் மோதிரம் போட்டாலும் நோய் நொடி வராது. 2 செய்யணும். வலது கையில் 1, இடது கையில் 1 தான் அப்பாவுக்கு. கரெக்டாக இந்த மோதிரத்தை எப்படி போடணும்னு ஃபோன் பண்ணி கேட்டு ஆஃபீஸில் கேளுங்க, சொல்லி தருவாங்க. நான் பூஜை பண்ணி தரேன், போடுங்க. உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் 3 மாதத்துக்குள்ளே சால்வ் பண்ணிடணும். சரியா? ஓகே, அழைத்தமைக்கு நன்றி.
ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி அப்பாவுக்கு இப்போ கேட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிகழ்ச்சியை ஆணித்தரமாக விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம். தன்னோட அப்பாவுக்கு கேட்டுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி புரிகிறது. அதாவது இந்த ஜோதிடம் அப்படின்னு பார்க்காம இது அறிவியலை பார்க்குறதுனால அவங்களுக்கு இது புரியுது. இது ஒரு அறிவியல் அப்படிங்கிறது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பேசுகிறதுல தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்களுக்கு அறிவியல்னால் கன்ஃபார்மாக புரியும், வெறும் ஜோதிடம்னா புரியாது. நல்ல வேலை இவங்களுக்கு புரிஞ்சுது. அதனால் நம்ம வந்து என்ன நினச்சி இதை ஆரம்பித்தோமோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் இதை தொடர்ந்து சேவையாக செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், ஸ்ரீனிவாசன். சீனிவாசன் பேசுகிறீங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர். பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும் ஸ்ரீனிவாசன்? எனக்கு தான். ஸ்ரீனிவாசன், VASAN. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த்து 7/11/1967. 7/11/1967. 7/11. ஓகே ஓகே 1967. ஓகே. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 10 PM. 12/10/22 PM. ஓகே. பிளேஸ் ஆஃப் பர்த்து, பிறந்த ஊர்? பிறந்த ஊர் பெங்களூர். நீங்கள் பிறந்தது வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னம் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்துலேருந்து 5ல் கேது, 11ல் ராகுன்னு பூர்வ ஜென்ம சாபமே இருக்குது. ராகு கேது கட்டாயமாக டீஆக்டிவேட் பண்ணணும். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய வடிவம் இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். அப்போ தான் பூர்வ ஜென்ம சாபம் தொடங்கி. இது பூர்வ ஜென்ம சாபமாக இருக்கனால 100க்கே போனாலும் 0 வரணும், ஜான் ஏறினா முளம் சறுக்கணும் அப்படிங்கிறது விதி. எவ்வளோ உழைத்தாலும் லாபம் கிடைக்கக்கூடாது என்பது விதி. அதை தடுத்து நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ராகு கேது மோதிரம் இடது கையில் போடணும். கோமேதகம் வைடூரியம் இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சயின்டிஃபிக்காக ரொம்ப வீக்காக இருக்குது, புதன் வீக்காக இருக்குது, குரு வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதில் வந்து சூரியன் ஆக்டிவேட் பண்ணால் வேலையில் பெரிய பொசிஷன் வர முடியும், நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும். புதன் ஆக்டிவேட் பண்ணால் முக விஷயம், தொழில் விஷயம் ரெண்டும் கிடைக்கும், சொந்த வீடு வாகனங்கள் கிடைக்கும். அதுக்குரிய மரகத பச்சை மோதிரம் வலது கை சுண்டு விரலில் மோதிரமாக போடணும். குரு ஆக்டிவேட் பண்ணால் தொழில் நடக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நல்ல பெரிய பொசிஷனுக்கு வேலையில் இருக்கிற வேலையில் வரலாம். அதற்கு குரு அதிபதி. அதனால் குரு வந்து கனக புஷ்பராகம் ஆள்காட்டி விரலில் மோதிரமாக போடலாம், இல்லைன்னா டாலராக போடலாம். இதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறனால குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா கம்பல்சரியாக போகணும். காசி, வாரணாசி, கயா காசிலேருந்து 267 கிலோமீட்டர் கட்டாயமாக போகணும். எப்படி போகணும், எப்படி பூஜை பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலும் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டால் அவங்க சொல்லி தருவாங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. பிஸ்னஸ்க்கு அதிபதியே குரு தான். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அதிபதி. அவரே வீக்காக தான் இருக்கிறாரு. குருவை ஆக்டிவேட் பண்ணால் பிஸ்னஸ் நடக்கும். சூரியன் முதலாளிங்கிறதுக்கு அதிபதி, அவர் ஆக்டிவேட் பண்ணாலும் பிஸ்னஸ் நடக்கும். இதில் முகவசியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அதிபதி புதன். நான் எந்த 3 பிளானட்டை பற்றி சொல்லணும் அந்த 3 பிளானட்டும் உங்களுக்கு பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுது. அப்போது புதனுக்கு மோதிரம், சூரியனுக்கு மோதிரம், குருவுக்கு டாலர், ராகு கேது மோதிரம் இடது கையில் போட்டுட்டு குலதெய்வ ராமேஸ்வரம் காசிக்காக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கட்டாயமாக பிக்கப் ஆகும். இந்த மோதிரம் நான் கொடுக்கறதுக்கு 15 நாள் ஆகும். பக்காவாக பூஜை பண்ணி தரணும். அதுக்கு மினிமம் டேஸே 15 நாள் ஆகும். அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. இது நான் வியாபாரமாக பண்ணலை, உங்களுக்கு சர்வீஸாக தான் பண்ணுறேன். அதனால தான் பூஜைக்கெலாம் காசு வாங்குறதே கிடையாது. குலதெய்வ ராமேஸ்வரம் காசிக்காவுக்கு ஐயர் நம்பரே தரோம். போனால் அவங்க அவ்வளோ சீப்பாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். 100% கேரண்டி. 3 மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியா? ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. நம்ம பெங்களூருக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூரில் இருக்கிற அல்சூர் சோமேஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வரும். நீங்கள் அங்கே வந்து கூட உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூர் வரேன் நான். இன்றைக்கி தவிர இது தீபாவளிக்கு மறுநாள் இந்த வாட்டி வரலாம்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூருக்கு வரேன் நான். நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு கேட்டு முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். சுப்பிரமணியம் எந்த ஊர்லேருந்துங்க? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சுப்பிரமணியம்? கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? உங்களுக்கு தான். ஒரு நிமிஷம். சுப்பிரமணியம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 6/11/1967. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். காலையில் 2:40 AM. ஓகே. 2:40 விடிஞ்சா 7ஆம் தேதி. அப்போ 7ஆம் தேதி தான் போடணும். ஆமாம், 7ஆம் தேதி 7ஆம் தேதி தான் போடணும். ஓகே. பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். கோபி.
கோயம்புத்தூருங்களா பிறந்த ஊர்? ஆமாங்க ஆமாங்க. ஹலோ ஒரே செகண்ட் லைனில் இருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க நீங்கள் பிறந்த ராசி வந்து தனுசு ராசி, போராட நட்சத்திரம். ஆமாங்க. ஆமாம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்துலேருந்து 3 கேது 9 ராகு, பாக்கியஸ்தானமே வீக்காக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நிறையா போராட்டங்களை சந்திக்கிற ஜாதகம். அதனால் ராகு கேது கட்டாயமாக டீஆக்டிவேட் பண்ணணும், இல்லைனா எல்லாத்துக்கும் தடங்கள் ஏற்படும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பிளானட் சயின்டிஃபிக்காக வீக்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது அதில் என்னென்ன பிளானட்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்புறம் சனி, 4 பிளானட் வீக்காக இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி. இதில் எது ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம். சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் தான் லக்னாதிபதி, அவன் தான் வேலைக்கு அதிபதி. அதனால் சூரியனை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும், வேலையில் பெரிய ஆளாக வரலாம், வாழ்க்கையிலையும் பெரிய ஆளாக வரலாம். அதனால் சூரியன் முக்கியம். அடுத்து செவ்வாய் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி, சொத்து சுகத்துக்கு அதிபதி. அதனால் செவ்வாய் பவழம் கழுத்தில் டாலராக போடணும். அப்புறம் வந்து சந்திரன் பணவிரயத்தை தடுக்கக்கூடியது, அதுக்கு மோதிரம் போடக்கூடாது. சந்திரனுக்கு திங்களூர் கோயில் போயிட்டு வாங்க, அதுக்கு மோதிரம் கட்டாயமாக போடக்கூடாது. அப்புறம் சனிக்கு மோதிரம் போடக்கூடாது. கடன் பிரச்சனை இல்லாமல் வர்றதுக்கு சனிதாதிபதி, நோய் நொடி இல்லாமல் வர்றதுக்கும் சனிதாதிபதி, அதுக்கும் மோதிரம் போடக்கூடாது. அதுக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4 பிளானட்டில் 2 பிளானட்டுக்கு தான் மோதிரம் போடலாம். ஒன்று சூரியனுக்கு மோதிரம் போடலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கு பவழம் கழுத்தில் டாலராக போடலாம், இடது கையில் ராகு கேது மோதிரம் போடலாம். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்கே கட்டாயமாக போயிட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரணும் சொல்லுங்கள். ஐயா ஆத்ம பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னங்க என்ன பரிகாரம்? ஆத்ம பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. அந்த பரிகாரத்துக்கு தான் நீங்கள் காசி ராமேஸ்வரம் போனால் போதுமானது. ஓ சரி சரிங்க. காசி ராமேஸ்வரம் போனாலே அது ஆத்ம பரிகாரம் தான். கரெக்டாக போய் பண்ணுங்கள். அதுக்கு எப்படி போகணும், என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் ஆஃபீஸில் கேளுங்க. நான் சொன்ன மோதிரங்கள் எப்படி பண்ணணும் அதுக்கும் ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு கேளுங்க, அவங்க சொல்லித் தருவாங்க. 100% கரெக்டாக வேலை செய்யும், கவலைப்பட வேண்டாம். சரியா? சொல்லுங்கள். தொழில் வந்து உணவு தொழில் பண்ணலாம், டெக்ஸ்டைல் பண்ணலாம், ஆட்டோமொபைல் பண்ணலாம், இல்லைனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, 2 ஒன்று தான். தாராளமாக ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள். ஆனால் மோதிரம் போட்டுட்டு பண்ணுங்கள். செவ்வாய் தான் பூமிக்காரகன். அது உங்களுக்கு பவழம் வந்து கழுத்தில் டாலராக போட்டு சூரியனை மோதிரமாக போட்டால் அந்த ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனை தரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆஃபீஸ் நம்பர் வந்து இங்கே டிவிலேயே உங்களுக்கு ஒளிபரப்பாகுது பாருங்கள். அந்த ஃபோன் நம்பர், அந்த செல் நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு அப்படியே ஃபோன் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணுவாங்க. கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. நம்ம இனிமேல் நாளைக்கு தான் இனிமேல் தொடர்பு கொள்ள முடியும். கரெக்ட் 7:30 சனி நம்மளோட டைம் வந்து 7:30 மணிக்கு நம்ம முடியணும். அந்த டயத்தை நெருங்கிட்டோம். அதனால் வந்து இது ஒரு மிக முக்கியமான அறிவியல். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பிளானட் வீக்னஸை கண்டுபிடிச்சி அந்த பிளானட்டோட ஃப்ரீக்வன்சி ஆக்டிவேட் பண்ணி உங்களோட விதியை எதிர்த்து வாழ வைக்க முடியும். அதுக்கு நான் பூஜை பண்ணி தரதுனால அந்த கற்கள் மிக சிறப்பாக வேலை செய்யும். அதுலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை கரெக்டாக பண்ணுங்கள், லைஃப்பில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகுங்க. யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் உங்களோட தொடர்பு கொண்டுட்டுருக்கேன். இப்போ இங்கே ஊரில் இருந்தேன்னா உங்களோட கட்டாயமாக நான் பேசுகிறேன். அதனால் யாரும் கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பலன்கள் எப்பொழுதுமே உண்டு, கட்டாயமாக கிடைக்கும். மேலும் நாளை உங்களை மீண்டும் இதே நேரத்தில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டில் அம்மனருள் பரவட்டும். அனைவரும் அம்மனருள் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைபடுவது உங்கள் அன்பு அம்மனருளியன் பழனிநாதன்.